காசு வந்தது என்றதை மக்கள் சிந்திக்கும். என்றால் களுவாஞ்சி செட்டிப்பாளையத்தை தெரிந்தவருக்கு தெரியும், அவங்களுடைய குடும்ப பின்னணி தெரியும். அப்போ அவருக்கு இன்று மட்டக்களப்பில் இவ்வளோ ஆடம்பரமான வீடு கட்டுறதுக்கு அவருடைய குடும்பத்துக்கு அங்கே லண்டனுக்கு போகுது. 94ஆம் ஆண்டிலே அவர் ஆயுதத்தை நான் தூக்கி விட்டு போட்டு அரசியல் ஆயுதத்தை எடுத்து புத்தக பையை எரித்து போட்டு நான் அரசியலுக்கு வந்தவர் என்று சொல்றார் என்று சொன்னால் அவர் தொடர்ந்து போராட்டத்திலும் இருந்திருக்கணும். 89ஆம் ஆண்டுக்கு பிறகு அவங்க 89ஆம் ஆண்டு காலப்பகுதி செய்தெல்லாம் எனக்கு தெரிந்தானே செய்து போட்டு லண்டன்ல தப்பி போனவர் அவர். அப்ப இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்குறது எங்கிறது காசு வந்ததுன்றதை மக்கள் கேட்க அரசியல் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை சொல்வதற்கான சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்திக் கொள்ளாமல் நினைத்திருப்பேன். அனைவருக்கும் தெரியும், தற்பொழுது நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான சூடு பிடித்துக் கொண்டிருக்கு. இன்னும் சரியாக சூடு பிடிக்கல, இப்போ சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கு. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டம் சார்ந்த சில கருத்துக்களையும் இந்த முன்வைக்கலாம் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே பிரதானமான 3 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், அனுரகுமார் திசாநாயக்க என்று. அத்தோடு நாமல் ராஜபக்சரும் போட்டி போகிறார். அந்த வகையிலே இம்முறை அனைவருக்கும் தெரிந்தபடியே தெற்கிலே இருக்கும் வாக்குகள் சிதறி சின்ன பின்னமாக போகக்கூடிய ஒரு சூழல். அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளுக்கு ஒரு கூடிய பெறுமதி முறை உருவாகிருக்கு. அதிலேயும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாணத்தை மட்டக்களப்பு மாவட்டத்திலே தான் அதிகூடிய அளவு தமிழ் மக்களுடைய வாக்கள் இருக்கின்றது. ஏனைய 2 மாவட்டங்களை எடுத்தால் மூல மக்களும் வாழும் மாவட்டங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் அதிக அளவான இந்த தமிழ் மக்களுடைய வாக்கள் இருக்கு. அப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே தமிழ் மக்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் மிக பிரதானமாக இந்த தேர்தலிலே கவனமாக சிந்தித்து நாங்கள் வாக்களிக்கிறோம். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மாவட்ட பிரதேச தொகுதி கிளை மற்றும் மகளிர் அணி, வாலிபர் அணி இந்த உறுப்பினர்களை அழைத்து நாங்கள் அவருடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கியிருந்தோம். அந்த வகையிலே வருகை தந்தவருடைய பெருமளவானவருடைய கருத்துகள் நாங்கள் ஆராய வேணும். தேர்தல் ஆரம்பித்திருக்கு, தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்படவில்லை. அந்த வகையிலே அதை நாங்கள் ஆராய்ந்து கட்சியிலே நாங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்க வேணும். அத்தோடு மாவட்டத்திலே இருக்கிற மாவட்டங்களினுடைய முடிவுகளை நாங்கள் மத்திய செயற்குழுக்களை அதை அந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் வவுனியாவிலே நடந்த மத்திய செயற்குழுவிலே அந்த என்னுடைய மாவட்டத்தை சொன்ன விடயங்களை பிரதானமாக சொல்லியிருக்கிறோம். அதிலே பொது வேட்பாளர், தமிழ் வேட்பாளர் என்று அழைக்கப்படுறவர், அவரை அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் இதுக்கு மேலே பேசிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு மட்டக்களப்பில் நான் எங்களுடைய மாவட்டத்தில் உறுப்பினர்களே அந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட 33 பேருக்கு அளவாக மாவட்ட உறுப்பினர் கலந்து கொண்டவர்கள். அந்த உறுப்பினருடைய பெருமளவானவருடைய கருத்து இந்த பொது வேட்பாளர்ன்றது பெரும்பான்மையினரில் ஒருவரை தவிர ஏனைய அனைவரும் இந்த பொது வேட்பாளர்ன்றவுடைய இந்த மாவட்டத்துக்கும் இந்த மாகாணத்துக்கும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கும் தேவையில்லாத ஒரு விடயம் என்றதை சொல்லப்பட்டது. அதை நாங்கள் மத்திய செயற்குழுவை நேற்று சொல்லியிருந்தோம். அதுக்கு அமைவாக மத்திய செயற்குழுவையும் தீர்மானங்கள் நேற்று அறிவிக்கப்பட்டது. கட்சி இதுவரைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்காத நிலையிலே கட்சியிலே இருக்கிற உறுப்பினர்கள் எந்த ஒரு வேட்பாளர், அது ரணில் விக்ரமசிங்கமாக இருக்கலாம், நாமலாக இருக்கலாம், சஜித்தாக இருக்கலாம், அனுரகுமாராக இருக்கலாம், அரியநேந்திரனாக கூட இருக்கலாம், எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவாக அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்வது தவித்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் நாங்கள் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு என்று நாங்கள் கட்சி தீர்மானம் எடுக்கவங்க கட்சி உறுப்பினர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விசேடமாக நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் எங்களுடைய மாவட்டங்களினுடைய உபசெயலாளராக தான் அவர் இப்போ இருக்கிறாரா இல்லைன்னு சொல்ல தெரியாது என்றால் அவருக்கு விளக்கம் கூறப்பட்டிருக்கு. அவர் ஒரு வேட்பாளர் இருக்கிறபடினால சில நேரம் கட்சி அங்கத்தவருக்கு ஒரு சில குழப்பங்கள் வரலாம். மாவட்டத்தில் பிரதேசத்தில் தொகுதிகளை மக்களுக்கு தெரிஞ்சாலும் கட்சி அங்கத்தவருக்கு சில குழப்ப நிலைகள் வரலாம். இவர் கட்சியை சேர்ந்தவர் இந்த நிலைப்பாட்டில் இருக்கும்படினால் கட்சி இதுக்கு ஆதரவு, கட்சி இந்த பொது வேட்பாளர் விடயத்துக்கு ஆதரவுன்றதை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. அதிலே கட்சியிலே இருக்கிற அங்கத்தவர் மிக தெளிவாக அதை உணர வேண்டும். அவர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திலே சில கட்சியுடன் இணைந்து இந்த வேட்பாளரை களமிறங்கியிருக்கிறதை தவிர இது கட்சியினுடைய ஆதரவுடன், கட்சியினுடைய அனுசரணையுடன், கட்சியினுடைய விருப்பத்துடன் போனவர்களுடைய அல்ல. அந்த வகையிலே நாங்கள் கட்சியாக ஒரு தீர்மானம் எடுக்கும் வரைக்கும் கட்சியை சேர்ந்தவர்கள் அனுரகுமார் திசாநாயக்கோட மேடையிலையும் வரக்கூடாது, அவருடைய கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, சஜித் பிரேமதாசர் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. அதே போல இன்னொரு வேட்பாளராக களமிறங்கியிருக்கிற அரியநேந்திரனுடைய
அந்த கூட்டங்களையும் கலந்து கொள்வது கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறான விடயமாக இருக்கும். கட்சி எதிர்காலத்தில் தீர்மானம் எடுத்தது அதுக்கு பிறகு அதை ஆராயலாம் என்றது இந்த இடத்தை சொல்ல வேண்டும். அத்தோடு நேற்றைய தினம் மாலையிலே நான் பார்த்திருந்தேன், இந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லி இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தான் முதலாவது சொன்னதாகவும் அது குறுக்கள் மடத்திலே ஒரு புத்தக வடிவிலே சொன்னதாகவும் அந்த விடயத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் ஜனானனாரும் நேற்றைய தினம் மின்னல் நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தார். அவர் அதோடு சேர்த்து சொல்ற, நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை ஆதரவு வழங்கினால் அன்றகுமார திசாநாயக் அவர்கள் 50,000 வாக்காளர் வெற்றி பெறுவாராக இருந்தால் அதை பற்றியும் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்களோட வாக்கை பிரித்து அன்றகுமார திசாநாயக் தலைவராக்கி விட்டுட்டோம், அதுக்கு நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருப்போம் என்றதையும் சொல்கிறேன். இதை தானே நாங்களும் ஆரம்பத்தில் சொல்கிறோம், இந்த முட்டாள்தனமான வேலையை செய்ய வேணாம் என்று. மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் சரி வடக்கு கிழக்கு இருக்கிற தமிழருடைய வாக்கை நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், இன்னொரு வேட்பாளரை வெல்ல வைக்கிறதுக்காக இந்த வாக்குகளை தடுக்கிற ஒரு விடயமாக இந்த விடயம் ஆரம்பிக்கப்பட்டது. நினைக்கிறது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்குமான்னு தெரியாது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நாமல் ராஜபக்ச அவர்கள் விட்ட இந்த மொட்டு ஒரு வேட்பாளரை களவறுக்குவார்கள். ரணில் விக்ரமசிங்கனுடைய மனத்திலே இருந்தது ஜனாதிபதி தேர்தல் மொட்டு தனக்கு ஆதரவு வழங்க வேண்டும். அவ்வாறான நேரத்திலே அதிதீவிர போக்குள்ள இடையே தமிழ் மக்களுடைய மத்தியிலே தீவிரமான நிலப்பாடு உள்ளவர்கள் இக்காரணத்து கொண்டும் ராஜபக்ச இணைந்திருக்கும் ஒரு குடும்பத்துக்கு வாக்களிக்க வாய்ப்பில்லை தெரியும். அந்த காரணத்தினால அந்த வாக்களை பிரிக்கிறதுக்காக அவர் அதை செய்தாரா என்ற சந்தேகம் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்ப இன்று நிலைமை மாறிவிட்டது. இன்று மொட்டு தனி ஒரு வேட்பாளர் போடும் பட்சத்திலே அந்த அதிதீவிரமானவர்களும் சில நேரம் ரணில் விக்ரமசிங்க வாக்களிக்க வாய்ப்பு இருக்கணும். இவர்கள் ஒரு விடயத்தை தாங்கள் அறியாமலே கூடுதலான தூரம் கொண்டு போய் விட்டார்கள். அது செல்வமடைக்கல்நாதனாக இருக்கட்டும், சித்தார்த்தனாக இருக்கட்டும், பாராளுமன்றத்திலே எங்களுக்கு சொன்னவர்கள் இந்த விடயம் ஒரு தேவையில்லாத விடயம் எங்களுக்கு முன்னுக்கு சொன்னவர்கள் மதிய உணவு சாப்பிடும் பொழுது. அந்த தேவையில்லாத விடயத்தை ஒரு கட்டம் மேலதிகமாக கொண்டு போயிடும். இதில் என்னை பொறுத்தவரை இபிஆர்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அவர் ஆரம்பத்தில் இருந்தேன் சரி இப்பயும் சரி இதில் தீவிரமாக நிற்கிறார். அவருக்கு ஒரு அடையாளம் இல்லை. அவர் ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்டு அவர் மக்களால் தூக்கி எறியப்பட்டு இன்று கட்சி தலைவர் என்று சொல்றாரு. அந்த கட்சியிலே எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு பிரதேச உறுப்பினர் கூட உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்ப அவரை போலவர்களுக்கு இது ஒரு அடையாளம். அதே போல தங்களை கட்சி தலைவர் என்று அழைத்துக் கொண்டு ஒரு பெயர் பலையை வைத்துக் கொண்டு திரிகிறவர்களுக்கும் ஒரு அடையாளம் இல்லாதவில்லை. அப்ப இது ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை அடகு வைத்து தாங்கள் ஒரு அடையாளத்தை உருவாக்குற செயல்பாடு. அதிலே இன்று கோவிந்தன் கருணாகரன் ஜனா அவர்கள் சொல்ற சில நேரத்திலே எங்களை வாக்கு பிரிக்கிறதால அன்றகுமார வந்தால் என்றால் இப்ப என்ன சொல்லுவார்கள், சில நேரத்திலே இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை அவங்க பின்வாங்கக்கூடிய ஒரு சூழல் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் ஆரம்பித்தது வேறு நோக்கம், ஆரம்பித்த நோக்கம் இனி தேவைப்படாது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும், எங்களுக்கு இந்த ஆரம்பித்தவர்களுக்கான அந்த ஆதரவை நாங்கள் வழங்க வேண்டும் என்று கூட இருக்கலாம். அந்த வகையிலே இதிலே போய் இந்த பொறிக்குள்ளே தலையை கொடுத்தவர் அவரும் யோசிக்க வரும். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் இதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி அவங்க தேர்தலில் ஈடுபட்டு மக்களால் தூக்கி எறியப்பட்டு அரசியலில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் இதற்கு பின்னால் செய்வதில்லை. இனி இதுக்கு மேலே என்ன நமக்கு நடக்க போகுது. ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் இளைஞர்கள் எங்களுக்கு பதில், நாங்கள் இனி எதிர்வரும் சமுதாயத்துக்கு பொறுப்பு சொல்றோம்னா நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் உங்களோட காலத்தை கடந்து விட்டு போயிருவீங்க. எதிர்வரும் சமுதாயத்துக்கு நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியதாக வரும். ஏனையா இவ்வாறான ஒரு முட்டாள்தனமான தீர்மானத்தை 2024ஆம் ஆண்டு எடுத்த பொழுது ஏன் நீங்கள் மௌனமாக இருந்திருந்து ஒரு கேள்வி நமக்கு தான் வரும். அந்த வகையில் இதை நாங்கள் பதிவு செய்து வைக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் போகும் மட்டும் இல்லாமல் இது என்னதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எடுத்திருக்கிறீங்க என்ற ஒரு கருத்து. அப்ப நாங்கள் இது நாங்கள் எடுக்கவில்லை. அதாவது இன்று தமிழ் தேசியம் என்று சொல்லித்தான் இவர்கள் சொல்றார்கள். ஆனால் அந்நிய சக்தியுடன் சேர்ந்து 80களிலே தமிழ் தேசியம் தமிழீழம் வருவதற்கு தடையாக இருந்தவர்கள் தான் இன்று இந்த பொது வேட்பாளர் இருக்கிறார்கள். காட்டி கொடுப்பு செய்தவர்கள், இராணுவத்துடன் சேர்ந்து சாக்கு போட்டு காட்டி கொடுத்தவர்கள் இன்று இவ்வாறானவர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இதிலே இன்னும் பல விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் கேள்வியாக கேட்டாலும் பதில் சொல்ல தயார் என்றால் இந்த 60 கோடி விடயங்களை பற்றிலாம் நான் அண்மையிலே கொழும்புலே ஒரு ஊடகத்திலே வைத்து சொல்லலாம். ஆனால் மட்டக்களப்பு ஊடகவியலாளர் என்ற வகையிலே உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் அந்த எனக்கு எதிராக சொன்ன அந்த செய்தி. இதிலே இன்னொரு விடயம், நேற்றைய தினம்
ஜனான அவர்கள் சொல்றார், இது இந்த 60 கோடி கதை ஒளிச்சி மறைச்ச கதை. அவரே சொல்றார், சாணக்கியன் தம்பி தான் முதலாவது முறையாக தனக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டதுங்கிறார். உண்மைதானே, நானே என்ன வீட்டை கொண்டு போறதுக்கு அந்த நிதி ஒதுக்கப்பட்டது. அந்த நிதி ஒதுக்கப்பட்டு கடிதங்கள் போய் இப்போ ஒப்பந்தங்கள் செய்து வேலையில் ஆரம்பிக்கிற கட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இதுதான் சாராம்சம். தமிழ் மக்கள் அவசரப்படக்கூடாது, விசேடமாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் அவசரப்படக்கூடாது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் இரு பக்கத்திலே இருக்கிறார்கள். சஜித் பிரேமதாஸ் அவருடன் ரிஷாட் பதூதீன் அவர்களும் ஹக்கீம் அவர்களும் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க தரப்பிலே நசீர் அஹமன், அலி சாஹித் மௌலானா, அத்தாவுல்லா, ஹரிசாரன் மங்கால போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உத்தியோகபூர்வமாக போகவில்லைன்னு சொல்றப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் இரு பக்கத்திலே இருக்கிறார்கள். அப்போ அந்த அவ்வாறான நிலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் சரி எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன நன்மை, இது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய நன்மையை கருதி அதுக்குள்ள நிச்சயமா தமிழ் மக்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் எது நல்லதென்றும் அந்த கட்சி இருக்கிற தீர்மானத்திலே உள்வாங்க வேண்டும் என்றதிலே நான் மிக கவனமாக இருக்கின்றேன். அந்த வகையில் தான் நேற்றைய தினம் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பிரதானமாக இந்த தேர்தலில் போட்டி போட இருக்கிற 3 பேருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்ப்போம், அதில் என்ன வருதுன்றதை பார்த்து நாங்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள் என்பது என்னுடைய கிளிநொச்சி யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவரும் அதை சொல்லியிருந்தேன். அந்த வகையிலே நாங்கள் கொடுத்துக்கிட்டு பார்ப்போம். மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம், இன்னும் காலம் இருக்கு. 21ஆம் தேதி தேர்தல், நமக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு 24 மணி நேரம் தேவையா? நாங்கள் ஒரு மிக சரியான நேரத்தில் நாங்கள் இந்த பதிலை சொல்லுவோம். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், நான் இன்று காலையிலே கூட ஒரு இடத்தை போயிருந்த நேரத்திலே ஒரு திறப்பூடாக போயிருந்தேன். அந்த இடத்துல கேட்குறாங்க, கட்சி என்ன, நீங்கள் என்ன முடிவுன்னு நான் கேட்டேன். நீங்கள் என்ன முடிவுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று வவுனியாலே காலையிலே உணவு சாப்பிட ஒரு சைவ உணவகத்துக்கு போயிருந்தேன். அங்கே நான் கேட்டேன், சும்மா என்ன மாதிரி ஜனாதிபதி தேர்தல், அதுதான் நீங்க சொல்றீங்களே பெரிய சொல்லுங்க, நப்பா நாங்க வேலை செய்யலாம். மக்கள் மத்தியிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முடிவுக்காக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த முடிவை நாங்கள் சரியான நேரத்தை மக்களுக்கு அறிவிப்போம். ஒதுக்கீடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விசேடமாக வடக்கு கிழக்கில் இருக்கிற ரணிலுக்கு ஆதரவு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக நிதி ஜனாதிபதி செயலகத்தினூடாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக இது உண்மை இல்லை. உண்மையிலே ஜனார்தனுக்கு கிடைச்சது போல பிள்ளையான் அவர்கள் டிசிபி ஃபண்டிங் எனக்கு தரல. பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்ட காசுல பிள்ளையான் ஜனார்தனுக்கு கொடுத்தவர். பிள்ளையாருக்கும் ஜனார்தனுக்கும் நல்ல உறவு இருக்கா இல்லையான்றது அது மக்கள் தீர்மானிக்கட்டும். என்றால் எனக்கு என்னுடைய முன்முறையில நிராகரித்து சாணக்கியனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்ன பிள்ளையான் ஜனார்தனுடைய முன்முறையில் ஏற்றுக்கொண்டவர். அவருக்கும் இந்த அந்த அந்த 5 கோடி ரூபா அந்த நிதியிலே, அதை தாண்டி இன்னொரு 5 கோடி ரூபா அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே மற்றும் சேர்த்து அந்த நிதியை போட்டிருக்கிறார். நான் அவ்வாறு ஒரு கிராமத்துக்குள்ளே கூடிய நிதி நான் போட்டு எல்லா சமனாக பரவலாக போட்டிருக்கேன். சில கிராமங்களுடைய சனத்தொகை நடிப்பில் கூடக்கூடிய போட்டிருக்கேன். அவர் ஒரே ஒரு கிராமத்துக்கு அந்த மீதியும் அந்த 5 கோடியும் போட்டிருக்காங்க. ஜனாவர்களுக்கு 10 கோடி ரூபா பன்முகப்படுத்தப்பட்ட 5 கோடி ரூபா பிள்ளையான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியூடாகவும் இன்னொரு 5 கோடி ரூபா ஜனாதிபதியினுடைய நிதியூடாகவும் கிடைக்கப்பட்டது. எனக்கு நான் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் முதலாவது முறையாக 5 கோடி ரூபாய் முன்மொழியில் கொடுத்துறேன். அதுவும் ஜனாதிபதி செய்த மூலமாகத்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்தது. அதே போல நான் மேலதிகமாக முன்மொழியில் கொடுத்திருந்தேன். அந்த முன்மொழியை நான் கிட்டத்தட்ட 596 மில்லியன் ரூபாய் முன்மொழியை நான் கொடுத்திருந்தேன். அதிலே ஜனாதிபதி செயலகத்தால் அந்த 596 மில்லியன் ரூபாய்க்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதிலே 400 மில்லியன் தான் தரப்பட்டது. அதுக்குரிய காரணம் வியாலேந்திரன் பிள்ளையான், நான் ஜனாதிபதி இப்போ கதையை பார்த்தா அவர் இதுக்குள்ள சேர்ந்து போயிருப்பார் நினைக்கிறேன். அங்கே போய் ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள சத்தியகிரக செய்தவர்களாம். சாணக்கியனுக்கு இந்த மிச்ச காசை கொடுக்காதீங்க, என்ன கேவலமான வேலைகள். நான் என்ன 596 மில்லியன் வந்தால் 196 மில்லியன் ஹம்பாத்துறையை கொண்டு போகிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்துடைய அபிவிருத்தி நான் தேடி 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 கிராமப்புறங்களில் இருக்கிற பாடசாலைகள் போட்ட காசு. இந்த நேற்றைய தினம் கூட என்ன வந்து சிப்பிமடு பவனதேவி சேர்ந்த சிப்பிமடு ஒரு மிக பின்தங்கிய ஒரு பிரதேசம். சிப்பிமடு பாடசாலைக்கு போட்ட அந்த காசு வெட்டப்பட்டிருக்கு. அந்த நாங்கள் வந்த முன்மொழிகள் வந்ததினுடைய அடிப்படையிலே அந்த முன்மொழியை கொடுத்திருந்தோம். அப்ப தூர பிரதேசங்களிலிருந்து முன்மொழி பிந்தி தான் வந்தது. என் வாகரையில் இருக்கிற எல்லா பாடசாலைகளுக்கும் 5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பவனதேவி டிவிஷன் எல்லா கிராம சங்கம் எல்லா மகளிர் அமைப்புகளுக்கும் 3 லட்சம் ரூபாய் போடப்பட்டது. கதிரை வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க தேவையில பூசைக்கு. இந்த காசை தானே அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கேவலம் கட்டவர்கள் போய் வெட்டி போட்டு, அதை தவிர சாணக்கியன் ஜனாதிபதி 60 கோடி கொடுத்திருக்கிறேன் ரெண்டு மொட்டையா சொன்னா சனங்களை இன்னைக்கு சாணக்கியனுக்கு ஏதோ 60 கோடி ரூபாய், நான் ஏதோ 2 கோடி போட்டேன். ஆனால் தெளிவான மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இவர்களைப் போல மடையர்கள் அல்ல.
மட்டக்களப்பில் இருக்கிற மக்கள் இவர்களை விட அறிவாளிகள். அவர்களுக்கு தெரியும் இந்த 60 கோடி ரூபாய் அதில் 40 கோடி ரூபாய் பிரதேச செயலகங்களூடாக மாவட்ட செயலகங்களாக தற்பொழுது அந்த கிராம மட்டங்களுக்கு அந்த ஒப்பந்தங்கள் செய்து வந்து கொண்டிருக்கு. இதிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நான் ஆதரவு வழங்குறதால் இந்த காசு வழங்கப்பட்டதா என்று நீங்கள் நேரடியாக கேட்ட கேள்விக்கு ஜனாதிபதி அவருக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் வழங்கவில்லை. நான் பகிரங்கமாக சொல்லலாம், எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பயனும் இல்லை. ஜனாதிபதி அவருக்கு நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் தமிழரசு கட்சியுடைய ஆதரவை எடுக்கக்கூடிய வகையான உங்களுடைய நகர்களை நீங்கள் செய்யுங்கள். அதாவது தமிழரசு கட்சி என்ன சொல்றது, தேசிய இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு, சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை பற்றி பேச வேணும், வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வை பற்றி பேச வேணும், எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வை பற்றி பேச வேணும். அந்த பேச்சுவார்த்தையிலே எங்களுடைய கட்சி ஜனாதிபதியுடைய பேச்சுவார்த்தை செய்வதற்கு தயாராக இருக்கு. கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக நான் இந்த காலத்திலே எவரே கட்சி என்ன தீர்மானம் போது அதானே நாங்கள் தீர்மானம் எடுக்கலாம். நாங்கள் எப்படி கட்சியினுடைய தீர்ப்பை டெலோ கட்சியில் அந்த பிரச்சனை இருக்கு. டெலோவில் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் கட்சி முடிவு பொது வேட்பாளர், நான் அந்த முடிவு இல்லை அவர் சொல்றாரு. எங்கள் கட்சியில் நாங்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டோம் என்றதை தயவு செய்து கோவிந்தன் ஜனா கருணாகரனுக்கு இதை காட்டுங்க. நான் அவரை வலிமையாக மரியாதையாக ஜனான்னு தான் சொல்றது. ஆனால் இப்படியான ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பங்குரோத் அரசியல் நிலையிலே இருக்கும் ஒருவரை தற்பொழுது நிலை நாங்கள் திருப்பி நாங்கள் இன்றைய நிலையிலே ஒரு மனவேதனையுடன் இருக்கின்றால் ஒரு மூத்த ஒரு உறுப்பினர், அவர் என்னுடைய தந்தையை விட ஒரு 2 வருஷம் தான் குறைவு, தம்பி சாணக்கியன் என்று சொல்றார். ஆனால் ஊடகங்களுக்கு முன்பாக என்னை பற்றி பிழையான ஒரு வகையாக இதை காட்டுவது ஒரு கவலையானவருடைய அந்த வகையிலே மிக கீழ்த்தனமான வேலையில் ஈடுபட வேண்டாம் என்றதை சொல்றேன். அது இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னொரு விடயம், அவர் அண்மையிலே ரணசிங்க பிரேமதாசா அவர்களை பற்றியெல்லாம் காய்ச்சிருப்பார். ரணசிங்க பிரேமதாசா தனக்கு அந்த அவருக்கு எதிராக ஒரு பிரேரணை பாராளுமன்றம் ஊடாக கொண்டு வரப்பட்டது. என்ன சொல்றதுக்கு நம்பிக்கையில தீர்மானம் திரும்பி சாப்பிட்டு ஓகே. அத்தோடு இன்னொரு விடயத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். எங்கள் மக்கள் தெரிந்திருக்கணும், ரணில் சஜித் பிரேமதாசாவுடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசா அவர்களுக்கு நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் வந்த பொழுது அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது, அவருக்கு எதிராக ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அவர் பொருத்தம் இல்லாதவர்கள். அந்த நேரத்திலே ரணசிங்க பிரேமதாசா அவர்கிட்ட கேட்டதான் உங்களுக்கு என்ன வேணும் என்று அவர் எனக்கு வீரமுனையை மட்டும்தான் ஒரு நல்ல விஷயம் அவர் அப்படி சொல்லியிருந்தால் நான் பார்த்துட்டு எனக்கு அந்த நேரம் 3 வயசு அப்படிதான் இருந்திருக்கு. நான் 90ஆம் ஆண்டு தான். எனக்கு அவர் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். என்னுடைய பார்ட்னர் அவர் சீமு ராசமாணிக்கம் ஐயா, அவர் பெலத் அசிஸ்டன்ட் ஃபுட் கண்ட்ரோலர், அவர் அடிஷ்னல் கவர்மெண்ட் ஏஜென்ட், இப்படி அரசு துறையில் பல பதவியில் இருந்தார். அதனை தொடர்ந்து அவர் அரசியலுக்கு வந்தார். அரசியலில் அவர் தோல்வியடைந்த காலத்திலும் அவர் மீண்டும் அரசு சேவைக்கு ஒரு கடமையாக அவருடைய அரசு வேலையில் ஈடுபட்டார். அவருக்கு அவருடைய குடும்பத்தினர் வயல் நிலங்களை கொண்ட குடும்பம். அதே போல் என்னுடைய பாட்டி, என்னுடைய அப்பா அம்மா அவங்க பெரும் அளவு சொத்துக்களை கொண்டு இல்லை கடவாங்கி பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய தந்தை ஒரு வைத்திய ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் டாக்டர். அப்போ நான் வீடு கட்டியிருக்கேன், நான் வளவு வாங்கியிருக்கேன், நான் வாகனம் ஓட்டினா, இது எல்லாத்துக்கும் கணக்கு காட்டலாம். ஜனார்தனுக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்குறதுக்கு எங்கிருந்து காசு வந்தது என்றதை மக்கள் சிந்திக்கும். என்றால் கடவாங்கி செட்டிப்பாளையத்தை தெரிந்தவருக்கு தெரியும், அவங்களுடைய குடும்ப பின்னணி தெரியும். அப்போ அவருக்கு இன்று மட்டக்களப்பில் இவ்வளவு ஆடம்பரமான வீடு கட்டுறதுக்கு அவருடைய குடும்பத்துக்கு அங்கே லண்டனுக்கு போகுது. 94ஆம் ஆண்டிலே அவர் ஆயுதத்தை நான் தூக்கி விட்டு போட்டு அரசியல் ஆயுதத்தை எடுத்து புத்தக பையை எரித்து போட்டு நான் அரசியலுக்கு வந்தவர் என்று சொல்றார் என்று சொன்னால் அவர் தொடர்ந்து போராட்டத்திலும் இருந்திருக்கணும். 89ஆம் ஆண்டுக்கு பிறகு அவங்க 89ஆம் ஆண்டு காலப்பகுதி செய்தெல்லாம் எனக்கு தெரிந்தானே செய்து போட்டு லண்டன்ல தப்பி போனவர் அவர். அப்ப இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்குறதுக்கு எங்கிருந்து காசு வந்ததுன்றதை மக்கள் கேட்க வரும். லண்டன்ல இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும், லண்டன்ல 89ஆம் ஆண்டு போனார்களுக்கு தெரியும் இந்த அளவு சொத்துகள் சேகரிக்கலாமா லண்டன்ல உழைத்தண்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் கேள்வி இருக்கு. இதை மக்கள் கேட்க வரும். ஏனென்றால் ஏதோ நான் 60 கோடி எடுத்தது போல சொல்லி இதெல்லாம் நாங்கள் கயக்கூடாதுன்றதுனால 60 கோடி நான் எடுத்தேன்னு சொல்லி பொய்யான செய்தியை சொன்னால் நாங்களும் மக்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்க வேணும். இங்க இந்த காணி வாங்குறதுக்கு காசு வந்தது, இதெல்லாம் மக்கள் கேட்க வேணும். அவர குடும்ப பின்னணியை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அப்படி நான் இன்றைக்கு என்ற கல்வாஞ்சியில் இருக்கிற வீடு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக
ராசமாணிக்கம் ஐயாவுடைய மனைவியுடைய குடும்பத்தினர் இருந்த வீட்டிலே தான் நான் வளவரை தான் நான் வீடு கட்டியிருக்கிறேன். கடற்கரையில் ஒரு வளவு இருக்கட்டும், அது ராசமாணிக்கம் ஐயாவுடைய வளவு. கண்டியிலே எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் அதனுடைய அப்பாவுடைய சொந்த உழைப்பிலே வாங்கின வீடு. கொழும்புலே எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். களுவாஞ்சுடியிலே அந்த விக்ஸ்மரன் இருக்கிற அந்த காணியை விற்று எங்கட அப்பமா 98ஆம் ஆண்டு வாங்கின வீடுலாம் கொழும்புல இருக்கு. அதை நான் காட்டுறேன். சரி, நீங்க இங்கிருந்து காட்டுன்னு பார்ப்போம். முடிந்தாலும் இதுக்கு பதில் சொல்லுங்க. நன்றி.